எப்பவெல்லாம் கடைக்கு நான் மட்டும் தான் போகணுமா? வீட்டுல அவன் இல்லையா? சைக்கிள் வாங்கி தர மாட்டீங்க? கடைக்கு அவ்வளவு தூரம் இருக்கு. ஜெபக்குமாரு, என்ன சைக்கிள்ல போற? எப்போ வாங்கின? இப்பதான் வாங்கினேன். எவ்வளோ? 30,000 ரூபா. 30,000மா? கடைக்கு மட்டும் கூட்டு போடா, ரொம்ப தூரமா இருக்குடா, பேசுறா. டேய், ஒருத்தன் சைக்கிள் வாங்கிடக்கூடாதாடா? ஆகுனா அப்படி வந்துடுறீங்க. இப்போ உங்க அப்பாட்ட சொல்லி முதல் சைக்கிள் வாங்குடா. ஏண்டா உன் ரவுண்டு தாடா கேட்டேன்டா, இப்படி சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கா? ஏண்டா உனக்கு சின்ன பிள்ளைல என்ன பண்ணிருக்கேன்? நீ கேட்டேன்னு மாங்காய் பறிச்சு கொடுத்துருக்கேன், அந்த பிள்ளையோட கரெக்ட் பண்ணி எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் உனக்கு. இன்னும் சொல்ல முடியாது, அவள சொல்ல வேண்டாம் உனக்கு. சைக்கிள் ரவுண்டு கேட்டா ஓவரா பேசிட்டு இருக்கா. சரி வா, வந்து தொலை, ஏத்திட்டு போறேன். சைக்கிள் சூப்பரா இருக்குடா. பாத்தியா, எங்க அப்பா 10th பாஸ் ஆனாலும் புது சைக்கிள் வேற வாங்கி தந்திருக்காரு. சூப்பரா. அடுத்த வாரம் வர்க்கலா ட்ரிப் வேற போறோம். ஆமா தம்பி, வாடா, முடிஞ்சு 10 நிமிஷம் ஆச்சு. சைக்கிளை விட்டுட்டு போப்பா. இறங்கு. சைக்கிளை வாடகைக்கு வாங்கிட்டு கரெக்டான இதை கொடுக்க தரல. இவ்வளவு பேச்சு உனக்கு.